வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோசன் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த சினிமாக்கான் வேறு வந்து முடிஞ்சிச்சுல. ஸோ ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. இந்த சினிமாக்கான் அப்டேட்ஸை பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதேமே இந்த வாரம் நியூஸில் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 20 நிமிஷம் கிட்ட நியூஸ் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நான் தனியாக போட்டிருக்கேன், மறக்காம பார்த்துருங்க. அதையுமே தாண்டி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது, அதை மொத்தமாக பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வித் டிசி. ஸோ டிசியில் ஆப்வியஸ் அந்த வாரத்தில் நம்ம ஜோக்கர் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற மாதிரி ஒரு ட்ரெய்லர். கண்டிப்பாக அந்த படத்துக்காக நான் மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு பயமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் இப்போதைக்கு 15 பாட்டு கிட்ட கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. எஸ், பெரிய வெப்சைட் வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பாட்டு இருக்கும் போதான் 15 பாட்டுலேயுமே நிறைய பாட்டு ஒரிஜினலாக இருக்கும் அண்ட் நிறைய பாட்டு ஜூக் பாக்ஸ் மாதிரி இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிட்டு இருக்கும், முன்னாடி ஆக்ஷன் சீன் போயிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரியும் சில சீன் இருக்கான். அதே மாதிரி டான்சிங் மியூசிக்கல் மாதிரியும் சில சீக்வன்ஸ் இருக்கான், லாலா லேண்ட் ஸ்டைலில். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமாக ஐடியா இல்லைங்க. எனக்கு லைட்டாக ஒரு பயமாக தான் இருக்குது ஜோக்கர் 2 நினைச்சு. பட் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. இந்த வருஷம் நம்ம ஜோக்கர் 2 vs டெட்பூல் 3ங்கிற ஒரு ஃபைட் தான் நடக்க போகுது. ரெண்டுமே ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி தாங்க. ஸோ எது 1 பில்லியன் அடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே பண்ணுங்க. அதை தொடர்ந்து சினிமாக்கான்ல பெருசாக எந்த ஒரு டிசி அப்டேட்டும் கொடுக்கப்படல. நம்ம ஜேம்ஸ் கன் சினிமாக்கானையும் அட்டன் பண்ணல. அவர் அந்த பக்கம் பீஸ் மேக்கர் சீசன் 2வையும் சூப்பர்மேன் லெகசியுமே பற்றின எடுத்துட்டு இருக்காரு. ஸோ சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் லுக் லோகோ மட்டும் தான் ரிவீல் ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து ஜேம்ஸ் கன் அடுத்த வருஷம் சினிமாக்கான்ல நான் ஏகப்பட்ட அப்டேட் கொடுக்க போகிறேன், அதுக்கு தயாராக இருக்கேன். பட் இந்த வருஷம் இவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வெறும் சூப்பர்மேனோட அந்த லோகோ மட்டும் கண்ணில் காமிச்சிட்டு போயிட்டாரு. அந்த லோகோ ஒரு பிரைட் ரெட் அண்ட் கோல்டில் இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக சூப்பர்மேன் படம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பாப்போம், பொறுத்தது பார்த்தா தாங்க தெரியும். அதே மாதிரி இந்த பீஸ் மேக்கர் சீசன் 2 சைட் பை சைட் சூப்பர்மேன் கூடவே எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேம்ஸ் கன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 எபிசோட் தான் டைரக்ட் பண்ண போறாரு. மற்றது எல்லாமே வேற டேரக்டர்ஸ் தான் வந்து இறங்க போறாங்க. அதுக்கான ரைட்டிங் ஒர்க் நம்ம ஜேம்ஸ் கன் கொடுத்துருக்காராம். ஸோ அதுக்கான செட் பிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீக் ஆகிட்டு இருக்கு. சில முக்கியமான ஹெல்மெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பீஸ் மேக்கர் செட் பிக்ஸ் அண்ட் அதுக்கான அப்டேட்ஸும் கூட சீக்கிரம் வரலாம். அதை நம்ம காத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஏன் இதோட இந்த வாரத்துக்கான டிஸ் அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம மார்வல் சைடில் போகும்போது மிகப்பெரிய அப்டேட்டாக இந்த வாரத்தோட டாக் ஆஃப் த டவுனாக இருந்தது நம்ம ஆர்டிஜே ரிட்டர்னிங் ஆஸ் அயன் மேன். நம்ம ஆர்டிஜே ஆப்வியஸ் அந்த பக்கம் ஆஸ்கர் ஜெயிச்சிட்டு அப்புறம் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார்ல. ஸோ அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் அவுட்லெட்டில் அவர் கொடுத்த இன்டர்வியூவில் அயன் மேன் தான் என்னை இப்போதைக்கு மிகப்பெரிய ஆளாக மாற்றிருக்கேன், என் டிஎன்ஏலேயே ஊறி போயிருக்கு. ஸோ திரும்ப என்ன வர சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து தான் ஆகணும். 10வது குறைக்கு கெவின் ஃபைகே ஒரு முடிவெடுத்தார்னா அதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவாரு. ஸோ நான் திரும்ப அயன் மேனாக வரது கெவின் ஃபைகோட பிளானில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஆர்டிஜே அயன் மேன் ரிட்டர்ன் ஆக போறாருன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதைக்கு சோர்ஸே சொல்லிடுச்சு, அதாவது ஆர்டிஜேவே நான் திரும்ப வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த காரணத்தினால எந்த ப்ராஜெக்ட்ல வர போறாரு அதுதான் டவுட்டா இருக்கு. எனக்கு என்னமோ கண்டிப்பா சீக்ரெட் வார்ஸ்ல நம்ம ஆர்டிஜே, ஹியூ ஜாக்மன், டோபி மெக்வேர் 3 பேருமே ஒன்னா நிக்கிற ஒரு ஃப்ரேம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 லெகசி ஆக்டர்ஸ் சீனு வெறி தரமா இருக்கும், ஸ்கிரீன் பத்தி நேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ சீக்ரெட் வார்ஸ்க்கான வேலை இன்னும் ஆரம்பிக்கல, சொதப்பிடாதீங்கப்பா, நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்கான். அதை தொடர்ந்து ஸ்பைடர்மேன் 4க்கான இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கப்படலாம்ங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பி இருக்கு. பட் இப்போ வரைக்குமே யார் டேரக்டர்னு சொல்லி கன்ஃபார்ம் செய்யப்படல. நடுவில் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டேரக்டர் ஜஸ்டின் லின் வர மாதிரி ஒரு ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. அண்ட் சோனி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஜான் வாட்ஸே ரிட்டர்ன் கூட்டிட்டு வரலாமாங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சா. இந்த படம் கிரவுண்டடா இருக்க போதா, மல்டிவர்சல் லெவலில் போக போதாங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டே ஃபைனலைஸ் பண்ணாத அந்த சிச்சுவேஷன்ல சோனி ஆக்சுவலாக வர செப்டம்பர் மாசத்துலேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்க ஆரம்பிக்கலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் லைட்டா பயமா இருக்கு. சோனியோட அந்த ப்ரீவியஸ் படங்கள் ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குப்பையா இருக்க அந்த சமயத்தில் அவங்க நிறைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா தப்பா எடுத்துட்டு இருக்காங்க. கெவின் ஃபைகேவும் இந்த பக்கம் ஃபேஸ் 4 ஃபேஸ் 5ல சில தப்பான முடிவுகள் எடுக்கும்போது யாரை நம்புறதுனே தெரியல டாஸ்னா, அந்த சிச்சுவேஷன்ல தாங்க இருக்கும். ஸோ செப்டம்பர் இந்த ஸ்பைடர்மேன் 4ஓட அந்த ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த 2 மாசத்துல ஏதாவது ஒரு மிகப்பெரிய அப்டேட் வரலாம். அட்லீஸ்ட் டேரக்டரையாச்சும் கன்ஃபார்ம் பண்ணலாம். டேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணா நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் இது கிரவுண்டடா மல்டிவர்ஸானு. ஸ்பைடர்மேன்ரா சொதப்பிடாதீங்கடா, பயமா இருக்குடா. அதை தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட் ஆன சினிமா கான்ல நம்ம கெவின் ஃபைகே ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. மிக முக்கியமா டெட்பூல் ஒரு மிகப்பெரிய R-rated படமா இருக்க போதுங்கிறத 4 வாட்டி எஃப் வேர்டா அழுத்தி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாரு. அது 10வது குறைக்கு சினிமாக்கான அட்டன் பண்ணவங்க கிட்டத்தட்ட 9 minutes ஆஃப் டெட்பூல் 3 ஃபுட்டேஜை பார்த்துட்டு போயிருக்காங்க. 9 minutes ஆஃப் ஃபுட்டேஜ்னா யோசிச்சு பாருங்களேன். அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல லீக்டு ஃபார்மில் வீடியோ வடிவத்தில் ஆன்லைனில் சுற்றி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு எங்கேயும் கிடைக்கல. உங்களுக்கு அப்படி எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லி மறக்க வைக்கல காம் பண்ணுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லீக் ஆகியிருக்கேன். ஸோ அதை பார்த்தவங்க நிறைய விஷயங்கள் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம தனியாக ஒரு பிரேக் டவுனாகவே போட்டிருக்கோம், அதையுமே செக் பண்ணி பாருங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ்ல நம்ம தோர் கூட ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவார் போல. அதில் நம்ம தோர் கையில் இந்த பக்கம் டெட்பூல் சாகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் டெட்பூல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த
டிவியை போட்டு காமிச்சிருக்காங்களாம். ஸோ விச் மீன்ஸ் இந்த படத்தில் நம்ம தோரோட கேமியாவும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது தோர் டார்க் வேர்ல்டு சீனை தான் ரீயூஸ் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் அது கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டேஜாகவும் ஃபீல் ஆகுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரீயூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃப்ரெஷ் ஃபுட்டேஜா இந்த படத்துக்காகவே எடுத்தாங்களான்னு சொல்லி படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். பட் ஓவராலாக 9 மினிட் ஃபுட்டேஜ் இப்போதைக்கு டெட்பூல் 3 சம்மந்தப்பட்டு ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. தேடி பாருங்க கிடைக்குதானு. அதை தொடர்ந்து ஏஜென்ட் வேணாமா ஜோ மேக்னலோ ஆக்சுவலாக இந்த மார்வல் இல்லை சோனிக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காராம். ஜோ மேக்னலோவை இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டிசிக்குள்ளே பார்த்துருக்கலாம். டெஸ்ட்ரோக்கா ஜஸ்ட் டீஸ் பண்ணியிருப்பாங்க டெஸ்ட்ரோக் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பென் அஃப்லெக் பேட்மேனுக்கான சோலோ படத்தில் அவர் தான் வில்லனாக வர வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மொத்த பிளானை கேன்சல் ஆன அப்புறம் இப்போதைக்கு டெஸ்ட்ரோக்கா எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் ஜோ மேக்னலோ அதே கிட்டத்தட்ட கான்செப்டை அடாப்ட் பண்ண ஏஜென்ட் வேணாமா வரதுக்கு ஆசைப்பட்டு இருக்காராம். ஸோ இது பாசிபிளி எம்சியூவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சோனி வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி 3 படங்கள் கொடுத்துட்டாங்க. அதே வேணாமா பாசிபிளி இந்த பக்கம் நம்ம எம்சியூக்குள்ள யூஸ் பண்ணாமல் ஏஜென்ட் வேணாம் சொல்லி வித்தியாசமான ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கலாம். ஸோ எம்சியூ ஸ்பைடர்மேன் 4ல ஏஜென்ட் வேணாம் வரதுக்கான சான்சஸ் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஜோ மேக்னோலவே பாசிபிளி ஏஜென்ட் வேணாமா வரதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் அகைன் ஸ்பைடர்மேன் 4க்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சதான் இதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறதே தெரியும். அது வரைக்கும் வேற வழியில் காத்திருப்போம். இதோட இந்த வாரத்துக்கான மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது அஃப்கோர்ஸ் காட்ஸில்லா எக்ஸ் காங் ஸ்டில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி ஆல்மோஸ்ட் 500 மில்லியனை டச் பண்ண போது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காட்ஸில்லா எக்ஸ் காங் எடுத்திருக்க அந்த சமயத்தில் இந்த மான்ஸ்டர்ஸ் தொடர்ந்து கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி ஸ்டூடியோ சைட்லேருந்து ஏகப்பட்ட கிரீன் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஆப்பிள் டிவி ப்ளஸ் இருக்கைகளை அவங்க மொனார்கி சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை தொடர்ந்து ஏகப்பட்ட ஸ்பின் ஆஃபும் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் டிவி ப்ளஸ்லேயே மொனார்கி சீசன் 2 வரப்போகுது. அதை தொடர்ந்து காட்ஸில்லா சம்மந்தப்பட்ட நிறைய ஸ்பின் ஆஃபும் வரப்போகுது. மொனார்கி ஒரு ஸ்பின் ஆஃப் தான். அது வந்து சீசன் 1 கிட்டத்தட்ட ஒரு கிளிஃப் ஹேங்கரில் தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் லீஷாக்கு என்னாச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் நமக்கு தெரியல. அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி சீசன் 2 வரலாம். அதே மாதிரி காங் ஹாலோ எர்த்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் வரலாம். இல்லை மற்ற ஏதாவது மான்ஸ்டரை பேஸ் பண்ணி கூட ஏதாவது ஸ்பின் ஆஃப் வரலாம். லைக் மாத்ரா ரோடுன்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்களே. ஸோ நிறைய ஸ்பின் ஆஃப் வரப்போகுதுங்கிறது இப்போதைக்கு ஆப்பிள் டிவி ப்ளஸ்லேருந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ 2-3 ஸ்பின் ஆஃப் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்னென்ன டைட்டில்னு சொல்லி கூடி சீக்கிரம் ரிவ்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மொனாக் சீசன் 2 கன்ஃபார்மாக வரும். படங்கள் சைட்டில் எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் கிடைக்கல. பட் படங்கள்லையுமே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் ஆஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. காட்ஸில்லா காங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மொத்த மான்ஸ்டர்ஸையுமே ஃபோக்கஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் இன்னும் மிக பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். காட்ஸில்லாக்கான சோலோ படம் ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் விக்கர்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அடுத்த படம் டீம் அப்பா இல்லாமல் காட்ஸில்லா சோலோ படமாகவும் இருக்கலாம். இவங்க போகிற போக்க பார்த்தா மார்வல் டிசியை விட இந்த பக்கம் மாஸ்டர்வர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிடும் போலியே. ஏதோ நல்லதாக இருந்தால் சரி. டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? இப்போதைக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு R-rated படம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். TMNT த லாஸ்ட் ரோனின்னு சொல்லி இது காமிக் அடாப்ட் பண்ணி வர அதே கதை தான். ஸோ காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பிரதர்ஸில் 3 பேர் செத்துருவாங்க. கடைசி ஒரே ஒரு டர்ட்டில் மட்டும் அவங்களுடைய பிரதர்ஸ் அவருக்கு பழி வாங்குற மாதிரி அந்த கதையை எழுதியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், செம்ம டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு வரப்போகிற அந்த லாஸ்ட் ரோனின் படம் R-rated இருக்க போதுங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த லாஸ்ட் ரோனின் காமிக் படித்தவங்களுக்கு அந்த கதையை பற்றி புரியும் நினைக்கிறேன். செம்ம டார்க்கான கதை. 3 பிரதர்ஸில் கடைசி இருக்க அந்த பிரதரோட பேரை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அது கிட்டத்தட்ட ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் வச்சிருப்பாங்க கதையில். அந்த ட்விஸ்ட்டை நான் பிரேக் பண்ண விரும்பல. பாசிபிளி கதையில் இருக்கிறத கொஞ்சம் பட்டு டிங்கரிங் பண்ணி படத்தில் வர மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ரோனினை பேஸ் பண்ணி ஒரு கேமுமே ரெடி ஆகிட்டு இருக்கு பிளே ஸ்டேஷன் சைடில். TMNT ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். நம்ம ரயன் கூக்லர், மைக்கேல் பி ஜார்டன் திரும்பவும் கை கோர்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி பிளாக் பேந்தர் 1ல இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்களே. அதை தொடர்ந்து இப்போதைக்கு இவங்க இந்த வேம்பயர்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான படத்தில் ஒர்க் பண்ணுறாங்களாம். ஹேலி ஸ்டெயின்ஃபீல்ட், அதாவது கேட் பிஷப்பாக பார்த்துருப்பீங்க ஹாக்கையில், அவங்களுமே இந்த படத்தில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வேம்பயர் படம் R-rated இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரயன் கூக்லரோட படங்கள் இது வரைக்கும் செம்ம குவாலிட்டியாக இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த படமும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. வெற்றிமாறனுக்கு எப்படியோ தனுஷோ அதே மாதிரி ரயன் கூக்லருக்கு அந்த பக்கம் மைக்கேல் பி ஜார்டன் நைஸில். அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது நான் பார்த்து ஷாக்கான ஒரு ட்ரெய்லர் டார்க் மேட்டர். இந்த ட்ரெய்லர் வந்து எக்ஸாக்ட்லி எனக்கு எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ்க்கான அந்த ஒரு எஃபெக்ட்டை தான் கிரியேட் பண்ணிச்சு. இந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராடிங்கஸ் கேட்டை பேஸ் பண்ணி ஒரு தனி பாக்ஸ் உருவாக்கிட்டு இருக்காராம். ஸ்க்ராடிங்கஸ் கேட்டுங்கிறது இந்த பேரலல் டைமென்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு தியரி நம்முடைய அன்சைன் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த தியரி பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட அந்த பாக்ஸுக்குள்ள இவர் மாட்டிக்க இவர் இப்போதைக்கு பேரலல் யூனிவர்ஸில் தொலைஞ்சு போயிடுறாரு. பேரலல் யூனிவர்ஸில் தொலைஞ்சு போன அவருடைய யூனிவர்ஸை கண்டுபிடிக்க போராடுற மாதிரி ஒரு வித்தியாசமான கதை. இன்ஃபைனைட் யூனிவர்ஸில் தன்னுடைய யூனிவர்ஸை கண்டுபிடிக்க இவர் போராடிட்டு இருக்காராம். ஐ மீன் ஒரு மணல் துகளை நீங்கள் கடலுக்குள்ளே போட்டு தேடுற மாதிரி இருந்த கதை சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லருமே செம்ம எஃபெக்டிவாக இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். மல்டிவர்ஸ் கான்செப்ட் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம இந்த ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஸ்பீக் நோ யூல்னு சொல்லி நம்ம ஜேம்ஸ் மெக்வாய் நடிக்கிற ஒரு படம். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். போன வருஷம் இதே கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை அப்படியே இப்போதைக்கு வேறு மாதிரி ரீமேக் பண்ணியிருக்காங்க. சேம் படம் தாங்க. பட் ஜேம்ஸ் மெக்வாய் அந்த ஆக்ஷனுக்காகவே எனக்கு தெரிஞ்ச படத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். செம்ம பயங்கரமான சைக்கோ மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒரிஜினல் கான்செப்டே இதுக்கு முன்னாடி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே படம் தான். ட்ரெய்லரில் மொத்த கதையுமே அதே மாதிரி தான் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் மெக்வாயோட ஆக்டிங்காகவே திரும்ப வாங்கலாம். அவ்வளோதான்.
ஸ்பீக் நோ ஈவல் அண்ட் இதோட இந்த பற்றின எல்லா சூப்பர் நியூஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணி இருந்தேன்னா அது சினிமாகான் வீடியோவில் இருக்கும், அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதையும் தாண்டி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காம கீழே காம்படி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு அசமான வீடியோவில் இப்போ தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட